என்னை வதைக்கும் அசுரன் நீயோ. அத்தியாயம் 7. வீட்டுக்கு வந்த நந்திதா அம்மா கிட்ட தூங்க போறதா சொல்லிட்டு தன்னோட அறைக்குள்ள போய் படுத்துக்கிட்டா. உடம்பும் மனசும் ரொம்ப வலிச்சுது. உதடுகள் சற்று வீங்கி போய் காயப்பட்டிருந்தது. அதை மறைக்க உதட்டு சாயம் சற்று அடர்த்தியாகவே போட்டிருந்தா. ஆனா அம்மாவுக்கு அது தெரியல. அவ கன்னத்திலும் கிருபாவோட கைத்தடம் அப்படியே இருந்ததை பார்த்து கேட்ட அம்மாவுக்கு, நேத்து ஹாஸ்டல்ல தலையணை கிடைக்கலம்மா, தூங்குறப்போ என் கன்னத்தை கையில வச்சுக்கிட்டே தூங்கிட்டேன், அதனாலதான் இந்த காயம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. இதையெல்லாம் யோசிச்சுட்டே தூங்க முயற்சி செஞ்ச நந்திதாவுக்கு பிரியாவோட காதல் நினைவு வரவும், பிரியாவு காதலோது திருமணத்துல முடியணும், அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவனை மனசார வேண்டிக்கிட்டா. தொடர்ந்து சேரன் பற்றிய நினைவும் வர, கிருபா தன்னை வெறுக்க வேணும்னா இனி சேரன் கூட சற்று அதிகமா பழகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு உறங்க ஆரம்பிச்சா. காலையில எழுந்ததும் கல்லூரிக்கு கிளம்பினவ ஒரு முடிவோட சேரனை பார்க்க போனான். சேரனோட ஊர் ஊட்டி அப்படிங்கறனால அவன் பாய்ஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சுட்டு இருந்தான். அதனால வகுப்புக்கு சீக்கிரம் வந்துடுவான் அப்படிங்கறனால நந்திதாவும் அன்னைக்கு சீக்கிரமா வந்து சேரன் கிட்ட உதவி கேட்டு நின்னான். சேரன், எனக்காக ஒரு உதவி உன்னால பண்ண முடியுமா என்று கேட்ட நந்திதாவுக்கு, என்னம்மா சொல்லு என்றான் பரிவோட. அது அது வந்து அப்படின்னு தயங்கி நின்ன நந்திதா கிட்ட, எதுவா இருந்தாலும் சொல்லுடா என்று சொன்னான் சேரன். அவன் பேசினதுல தைரியம் வர, என்ன காதலிக்கிற மாதிரி உன்னால நடிக்க முடியுமா அப்படின்னு பட்டுன்னு கேட்டா. இதை கேட்ட சேரன் திடுக்கிட்டு, என்னம்மா இப்படி கேட்டுட்ட, நான் உன்னோட சகோதரன் அல்லவா, அப்படிதானம்மா உன்னை நான் பாக்குறேன் என்றான் அவன். தெரியும் சேரன், ஆனா இது இப்போ ரொம்ப அவசியம் என்றாள். ஆனால் ஏன் அப்படின்னு காரணம் கேட்டவனுக்கு அதுக்கு மேல நந்திதா எதுவுமே மறைக்காம உண்மையை சொன்னான். நான் ஒன்னு சொல்றேன், தவறா நினைக்காத நந்திதா, இந்த காலத்துல ஜாதகம் ஜோசியம் எல்லாம் நம்ப வேண்டாம் நந்து. கிருபா உன்னை உயிரா விரும்புற பட்சத்துல அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பொன்னும் இல்லையேம்மா என்றான். கிருபாகரன் கெட்டவன் இல்லம்மா, அப்படி ஜாதக தோஷம்னாலும் பரிகாரம் செஞ்சுக்கலாமே என்று சேரன் மீண்டும் சொல்லவும், நந்திதாவிற்கு அப்படியும் செய்யலாமா அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சா. ஆனா அம்மா இதுக்கெல்லாம் ஒப்புக்கவே மாட்டாளே அப்படின்னு தோன்றவும் தலையை உலுக்கிட்ட நந்திதா, இல்ல சேரன், இது ஒத்து வராது. கிருபா மனசுல என்னை பத்தின ஆசை வளர்க்க எனக்கு இஷ்டம் இல்ல என்றார் மெதுவாக. ஆனா உறுதியாகவும் சொன்னான். சேரனும் வேற வழி இல்லாம நந்திதாவோட நடிக்க ஒத்துக்கிட்டான். அன்னைக்கு அவங்களுடைய நாடகத்தை தொடங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அன்னைக்கு மத்தியானம் கிருபாவும் அவனுடைய நண்பர்களும் கேண்டீன்ல உணவு அருந்திட்டு இருந்தாங்க. தினேஷ் பிரியாவை நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருந்தான். அனைவருக்கும் தாங்கள் காதலிப்பதா சொல்லியிருந்தான். எல்லாருமே ட்ரீட் கேட்க தினேஷும் பிரியாவும் கிருபாவுக்கும் நண்பர்களுக்கும் அவங்க கேட்டதை கேண்டீன்ல வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நந்திதா அங்க வர, முதல் தடவையா பார்த்த பிரியா ஐயோ என்று அலறினா. அருகில் இருந்த தினேஷ் என்னடி என்று கேட்க, அங்க பாரு நந்திதா வரா, அவகிட்ட சொல்லாமே நீ கூப்பிட்டோன்னு வந்துட்டேன், இப்போ என்னை இங்க பார்த்தா நான் அவ்வளவுதான் என்று சொல்லிக் கொண்டே போனவள நந்திதா பார்த்தே விட்டாள். அவளை முறைத்தவாறு கேண்டீனுக்குள் நுழைஞ்சவ உரிமையுடன் ஷேரனோட கையை பிடிச்சு அங்க இருக்கிற நாற்காலியில உட்கார்ந்தா. இதையெல்லாம் பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தான் கிருபாகரன். அவன் கண்ணுல கொலை வெறி தாண்டவம் அடிச்சு, நான் எவ்வளவு சொல்லியும் கழுத சேரன் கூட சுத்திட்டு இருக்கா என்று மனதில் புரிந்தான். ஆனா எதுவும் பேசாமல் மௌனமாகவே இருந்தான். அதை கண்டு காணாத போல நந்திதா சேரன் கூட சிரிச்சு பேசி உணவை ஒருவருக்கொருவர் ஊட்டி விட்டு கொண்டு சிரித்து பேசவும், அதுக்கு மேல அங்க உட்கார முடியாம எழுந்து போயிட்டான் கிருபா. கிருபா கிளம்பவும் கூடவே இருந்த சந்தோஷும் தினேஷும், ஏய் கிருபா, டேய் கிருபா என்று அவனை அழைத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு போனாங்க. பிரியா ரொம்ப கோவமா நந்திதாவை நோக்கி போனான். ஏய் ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற, கிருபா உன்னை விரும்புறாரா, அவரை விட்டுட்டு இவனை எப்படி நீ காதலிச்ச, இவன் கூட எனக்கு தெரியாம உனக்கு எப்படி காதல் வந்துச்சு, எப்படி பழகுன அப்படின்னு கேட்கவும், எனக்கு தெரியாம நீ தினேஷ் கூட பழகுனல்ல, அது மாதிரிதான் இதுவும் என்று நந்திதா முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லவும், அதுக்கு மேல எதுவுமே பேசாம பிரியா அங்கிருந்து போயிட்டா. இதையெல்லாம் கண்ட சேரன், போதும் நந்து, இது வேண்டாம், நிறுத்திக்கலாம், கிருபா கிட்ட உண்மையை சொல்லிடு என்றான். வேண்டாம் சேரன், நீ வா நம்ம போலாம்
என்று கூறி சேரனை அழைத்துக் கொண்டு நந்திதா வெளியே வந்தாள். நேராக வகுப்பிற்கு வந்த கிருபாவிடம் விளக்கம் கேட்க அவன் எதையுமே மறைக்காம எல்லா உண்மையும் சொன்னான். நீ செஞ்சது ரொம்ப தப்பு கிருபா என்று சொன்னான் தினேஷ். என்ன அப்படிங்கிற மாதிரி கிருபா பார்க்க, முதல்ல நீ நந்திதா கிட்ட உன்னோட காதலை புரியவை, அதுக்கப்புறமா உன்னோட உரிமைய அவகிட்ட நிலைநாட்டலாம் என்று சொன்னான் தினேஷ். ஆமா, நீ எனக்கு தெரிஞ்சு உன் மனச நந்திதா கிட்ட முழுமையா தெரியப்படுத்தவே இல்லை என்றான் சந்தோஷ். ஒரு பொண்ணோட மனச ஆளணுமே தவிர அவ உடலை ஆளக்கூடாது என்றான் சந்தோஷ். யோசிச்சு பார் கிருபா, நாங்க சொல்றது உனக்கு நல்லா புரியும் என்றான் தினேஷ். கிருபாவை கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து 2 பேரும் விலகி போனாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்ச கிருபா எழுந்து நந்திதாவை தேடி போனான். நந்திதா அங்க ஒரு மரத்தடையில சேரனுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அவங்க பக்கத்துல கிருபா வரவும் 2 பேரும் எழ முயல. நான் நந்திதா கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னான் கிருபா. உடனே சேரன் நந்திதா பக்கம் திரும்பி, நான் லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வரேன் நந்து, எனக்கு படிக்க புத்தகம் தேவைப்படுது என்று சொன்னவன் நந்திதாவின் பதிலை எதிர்பாராமல் கிருபாவிடம் கண் பார்வையில ஜாடையை காட்டிட்டு போயினான். சேரன் போறதையே பார்த்துட்டு இருந்த நந்திதாவை நந்திதா அப்படின்னு கூப்பிட்டான் கிருபா. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்த அவகிட்ட, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். உன்னை ரொம்ப மனசார காதலிக்கிறேன் நந்துமா. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்ன மாதிரி ஒரு அழகான பொன் குழந்தைய, என்ன போன்ற ஒரு கம்பீரமான ஒரு ஆண் குழந்தையும் பெத்துக்கணும்னு, இறுதி காலம் வரைக்கும் உன் கூட மடியில விழுந்து சாகணும்னு ஆசைப்படுறேன். என்னை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுப்பியா என்று வசீகர புன்னகையுடன் நந்திதாவின் கண்களை ஆழமா பார்த்தபடி கேட்டான். சத்தியமா அந்த வினாடி அவளால தாங்கவே முடியாம அவ விழிகள்ல இருந்து கண்ணீர் திரண்டுச்சு. பாவி, நீ அடிச்சு கேட்டிருந்தா கூட, இல்ல வரம்பு மீறி நடந்துட்டு இருந்தா கூட எதிர்த்து பேசி போடா அப்படின்னு சொல்லிருப்பேனே. இப்படி உன்னோட காதல மென்மையா உணர்த்தி கேட்டவன் கிட்ட நான் என்ன சொல்றது என்று மனதில் நினைத்தவள் சட்டுன்னு விம்மவும் அவ பக்கத்துல வந்த கிருபா, என்னம்மா என்னாச்சு, இங்க வா அப்படின்னு சொல்லி 2 கைகள் நீட்டி அவளை குழந்தை அழைப்புன மாதிரி அழைச்சு கூப்பிட்டான். என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம அன்னையை தேடும் குழந்தை மாதிரி அவனுடைய மார்புக்குள்ள ஒன்றி போனா நந்திதா. நந்திதா அவன் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் அழுகைய நிறுத்தவே முடியாம அழுதுட்டே இருந்துட்ட விட்ட. ஏண்டா, ஏன் இப்படி அழுகிற? உனக்கு நான் வேண்டாமா? என்ன பிடிக்கலையா? நீ வேண்டாம் பிடிக்கலன்னு சொன்னா உன்னை விட்டு நான் விலகிடுறேன். நீ அழாதடா, என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னவன் அவளுடைய தலையை கூத்தி தடவி விட்டான். ஆறுதல் படுத்த முயன்றான். ஆனா அவன் முயற்சி எல்லாமே தோல்விதான் அடைஞ்சது. கிருபா கிருபான்னு அழுதவ அதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாம தன்னோட ஜாதகம், தோஷம், அம்மா எல்லாத்தையும் சொன்னான். எல்லாத்தையும் பொறுமையோட கேட்டுக்கிட்ட கிருபா, அடி பாவி முட்டைக்கண்ணி, இதுக்காகவா என்னை விட்டு விலகின? என்னடா, உன் கூட 1 வருஷம் 1 நிமிஷம் அது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமாறு தெரியுமா? அது எனக்கு சொர்க்கம் இல்லையா? அந்த மாதிரி வாழ்ந்தா கூட எனக்கு போதுமே. பைத்தியம், இந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாம் சுத்தமா எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி அவளை சமாதானம் பண்ணான். நீ அழாத கண்ணம்மா, நான் படிப்பு முடிஞ்ச உடனே உன் அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன். அவரை சமாதானம் பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு ஒப்புக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு, சரிதானா? இனி இது போல அழாதடா செல்லும், என்ன நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். கொஞ்சம் சிரிடி முட்டைக்கண்ணி என்று அவள் கண்களை துடைத்து விட்டான் அவன். நந்திதாவுக்கு கிருபா பேசும்பொழுது தனக்கு எல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு தான் தோன்றுது அப்படின்னு நினைச்சவ சரி அப்படின்னு மெல்லமா தலையாட்டினான். இப்போ சொல்லு, நீயும் என்ன காதலிக்கிறியா அப்படின்னு கேட்டான் கிருபா அவளுடைய கண்களை ஆழ்ந்து பார்த்தபடி. இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாத நந்திதா ஆமா அப்படின்னு தலைய மெல்லமா ஆட்டினான். கிருபாவுக்கு வானத்துல பறக்கிறது மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள அங்க வந்த பிரியா நந்திதாவை தேடி, பூஜை வேலை கரடி அப்படின்னு முணுமுணுத்தான் கிருபா. சரி நீ போ நந்திதா, நாம அப்புறமா பேசிக்கலாம் என்று அவளை சமாதானம் பண்ணி பிரியா கூட அனுப்பி வச்சான். அப்புறம் முகத்துல அழகான ஒரு புன்னகையோட தன்னோட வகுப்பிற்கு போனான் கிருபா. நாட்கள் வேகமா உருண்டோட செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு நந்திதாவும் பிரியாவும் 2வது வருஷத்துக்கு வந்தாங்க. கிருபா நந்திதா காதல் பரவியா கல்லூரியில வலம் வந்தாங்க. இப்போ நந்திதாவுக்கு கிருபா நல்ல தைரியம் சொல்லியிருந்தான்.
தனக்கு தெரிஞ்ச சில ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போய் பூஜை பரிகாரம் அப்படின்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் அதை சேர்ந்தே செஞ்சதுனால நந்திதா ரொம்ப தைரியமாவே இருந்தா. ரொம்பவும் சந்தோஷமோட தன்னோட எதிர்கால கனவுகளை கிருபா கூட பகிர்ந்துகிட்டா. ஆனா அத அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கிட்டா. எப்படியும் கிருபா படிப்பு முடிச்ச உடனே தன்னோட அம்மா கிட்ட பேசிக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை நந்திதாவிற்கு ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. ஒரு நாள் 2 ஜோடிகளுமே சினிமாவுக்கு போயிட்டு அந்த படம் காதலர்களுக்காகவே உருவானது மாதிரி இருந்ததை ரசிச்சு பார்த்துக்கிட்டு அவ்வளவு ரொமான்ஸோட பண்ணிட்டு அத இளம் கண்ட ஜோதிகள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நந்திதாவும் கிருபாவும் இதுல விதிவிலக்கு. நந்திதா விலகி செல்லும் போது முரட்டுத்தனமாக அவளை தன்னுடன் வச்சுக்கொள்ள நினைச்சான் அவன். ஆனா இன்னைக்கு அவளா வந்ததும் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டான். நந்திதா எதுவுமே பேசாம படத்தை ரசிச்சபடி கிருபாவோட தோல்ல சாஞ்சபடி மெய் மறந்து இருந்தா. அவளுடைய தலையில முத்தமிட்டு தலையில் கை வைத்து மௌனமாக அமர்ந்துட்டு படத்தை கவனிச்சான் கிருபா. இவ என்னோட தேவதை, இவளை என்னைக்குமே என்னோட இதயத்துல வச்சு அவளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னோட உயிர் உள்ள வரைக்கும் இவளை பாதுகாப்பேன் அப்படின்னு மனசுல உறுதி செஞ்சுக்கிட்டான் கிருபாகரன். நாட்கள் இவ்வாறு சென்றுட்டு இருக்கு. ஒரு நாள் தன் மகளை கிருபா கூட கார்ல போறத பாத்துக்கிட்டா சாரதா. தலைவலின்னு அன்னைக்கு பள்ளிக்கு விடுப்பு எடுத்துக்கிட்டு பேருந்துல வீட்டிற்கு வர வழியில சிக்னல் பேருந்துல நிற்க அருகில் இருந்த சிவப்பு கலர்ல கார்ல தன்னோட மகள் இருக்கிறத பார்த்தவ அதிர்ந்து போய் பார்த்தா. பக்கத்துல இருக்கிறவன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு வர அதை பார்த்தவளுக்கு தலையே சுற்றி போச்சு. வீட்டுக்கு வந்தவ தன்னோட மகளோட அறைய சோதனை போட்டா. கிருபாவும் அவளும் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் கிடைக்க அதை பார்த்து துடிச்சு போனா சாரதா. அதில் கிருபாவுடன் ரொம்ப அழகாக சிரிச்சோட அவனுடைய மார்பில சாஞ்சிருந்தா நந்திதா. அடுத்த வினாடி அந்த புகைப்படத்தை சுக்கு நூறா கிழிச்சு வீசினா சாரதா. மகளுக்காக வாசல்ல கோவத்தோட காத்திருக்க ஆரம்பிச்சா. எப்பவும் போல கல்லூரியிலிருந்து வந்த நந்திதா அம்மா வாசல்லையே அமர்ந்து அதே நிலத்தையே பார்த்துட்டு இருந்தவளை பார்த்ததும் அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோ என்று யோசிச்சுட்டே உள்ள வந்தா. அவ உள்ள வந்ததும் பின்னாலே வந்த சாரதா கதவை சாத்தி தாழ் போடவும், என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க பக்கத்துல வந்த சாரதா மகளை ஒரு கணம் கூர்ந்து பார்த்துட்டு ஓங்கி அவ கன்னத்துல அடிச்சா. கழுத, நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உனக்கு இவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா காதல் கத்திரிக்காயின்னு ஒருவன் பின்னாடி சுத்திட்டு இருப்ப. படிக்கிற வயசுல அப்படி என்னடி காதல் வேண்டி கிடக்கு உனக்கு? அதுவும் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம என்று அழுகையுடனும் கோவத்துடனும் கேட்கவும் நந்திதா அரண்டே போயிட்டா. தனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தன்னை கண்டிச்சு கூட பேசாத அம்மா இப்படி திடீர்னு ஒரு கோலத்துல அவளை அடிக்கவும் கண்கள்ல கண்ணீரோட மன்னிச்சிடுங்கம்மான்னு கேட்டா. எனக்கு கிருபாவை ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவருக்கு ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கையே இல்லம்மா, என்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் படிப்பு முடிஞ்சதும் அவர் அப்பாவோட வந்து உங்ககிட்ட பேசுறதாவும் சொல்லியிருக்காரு என்றாள் அழுகையுடனே. அதை கேட்ட சாரதா, முட்டாள், உன்னால யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாணம் செஞ்சுக்கவும் நான் அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு கோவமா சொன்னான். ஏமா நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்ட நந்திதாவை விழி விழிய முறைச்சு பார்த்தா. ஒரு கணம் கண்களை இறுக மூடி திறந்தா. மறுபடியும் நந்திதாவை பார்த்த பார்வையில பரிவும் அன்பும் பொங்கியது. நந்து கண்ணா, என்னால எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது, சொல்ல எனக்கு விருப்பமும் இல்லை. உன்னால ஒரு குடும்பம் பாதிக்கப்படுறத என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது என்றா. இனி அந்த பையனோட பேசவோ பழகவோ கூடாது, இது என் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டினா. சத்தியம் செஞ்சுமா என்றாள். அம்மா அப்படின்னு அவ கதறவும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு நந்திதா அப்படின்னு அவ கட்டாயமா கேட்கவும் வேற வழியே இல்லாம அம்மாவோட கையில சத்தியம் பண்ணி கொடுத்தா. இனி கிருபாவை பாக்குறது இல்ல அப்படின்னு அவ சத்தியம் செஞ்சிட்டதுக்கு அப்புறமா அவளுடைய அறைக்கு போய் கதவை பூட்டிக்கிட்டா சாரதா. அத்தியாயம் 8. மறுநாள் சூரியன் தன்னோட கதிர்களை பூமிக்கு வழங்க எப்பவும் போல தயாராகி அறையை விட்டு வெளியே வந்த நந்திதா சமையலறைக்கு போய் பார்த்தா. அங்க சாரதா சமையலில் மூழ்கியிருக்க. நந்திதா சாப்பிட காலை டிஃபனையும் மதிய உணவையும் டிஃபன் பாக்ஸையும் போட்டு வச்சுட்டு டைனிங் டேபிள்ல வச்சவ மக கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அது நந்திதாவிற்கு ரொம்ப பாரமா இருந்தது.
கல்லூரிக்கு அமைதியாவே கிளம்பினான். கல்லூரிக்கு வந்த நந்திதா எப்பவும் மாதிரி சந்தோஷமா இல்ல. ஏன், என்னடி இன்னைக்கு மத்தியானம் சினிமாவுக்கு போலாமா? புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, டிக்கெட் எடுக்கட்டுமா அப்படின்னு தினேஷ் கேட்டாரு அப்படின்னு பிரியா சொல்ல, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் நந்திதா அப்படின்னு ஆவலோட சொல்லவும், வேண்டாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில் சொன்னா நந்திதா. என்னடி, என்ன வேண்டாம் என்று கேட்ட பிரியா கிட்ட, எதுவுமே வேண்டாம், சினிமா வேண்டாம், கோயில் வேண்டாம், காதல் வேண்டாம், கிருபாவும் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு காட்டுத்தனமா கத்தினா நந்தினா. நல்ல வேலை, வகுப்புல காலை நேரம் அப்படிங்கறனால ரொம்ப சிலர் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. கூச்சல் கேட்டு அங்க இருக்கவங்க நந்திதாவை என்னன்னு பாக்க, பிரியா ஒண்ணுமில்ல, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. என்ன நந்து ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா பிரியா. ஒன்னும் இல்ல பிரியா, பிளீஸ் என்ன கொஞ்சம் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொன்னா அவர். சரி அப்படின்னு சொன்ன பிரியா உடனே தினேஷ்க்கு கூப்பிட்டு இங்க நடந்ததெல்லாம் சொன்னான். அடுத்த 10வது நிமிஷம் கிருபா நந்திதாவிற்கு முன்னாடி நின்னா. நந்திதா திரும்பி பிரியாவை முறைச்சா. பிரியா தலையை தொங்க போட்டுட்டு நந்திதாவோட டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருந்தா. ஏய், அங்க என்னடி முறைக்கிற என்று கேட்ட கிருபா அவளை கையை பிடிச்சு வெளியே அழைச்சு போக முயன்றான். அவ வராம பிடிவாதமா நிற்கவும், நந்தோ என்று அலறிய கிருபா தன்னை அடக்கி கொண்டு, இத பாரடி முட்டைக்கண்ணி, என்ன பழைய கிருபாவா மாத்திடாத, மரியாதையா நீ என் கூட வெளியில வந்துடு, இல்ல நானே உன்னை தூக்கிட்டு போயிடு என்றான் அவன். யார் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி நந்திதாவை இழுத்துட்டு கல்லூரியோட மைதானத்துல ஒரு மரத்தின் கீழே அவளை நிற்க வச்சு அவள் எதிரே தன்னோட மார்புக்கு குறுக்கே கையை கட்டிட்டு, இப்ப சொல்லுடி முட்டைக்கண்ணி ராட்சசி, என்னுடைய பிரச்சனை உனக்கு என்று கேட்டான். வகுப்புல என்னை ஏன் வேண்டாம் வேண்டான்னு கத்துன, உண்மை சொல்டி என்று கேட்டான். ஒரு நிமிஷம் இவன் கிட்ட தான் அம்மா திட்டினத சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்ச நந்திதா, வேண்டாம் வேண்டாம், இந்த பிடிவாதக்காரன் கிட்ட சொல்றதே வேஸ்ட், எப்படியும் அவன் தன்னை சமாதானம் பண்ணி மறுபடியும் நெருங்க ஆரம்பிச்சிருவான் என்று நினைத்தாள் அவள். வேண்டாம், அம்மா சொல்ல மீறவே வேண்டாம், அம்மாவோட மேல சத்தியம் வேற பண்ணிருக்கோம் என்று நினைத்த நந்திதா நிமிர்ந்து கிருபாவை பார்த்தா. ஆனா அங்க தன்னை விழுங்கும் பார்வையோடு அவளையே பார்த்துட்டு இருந்த கிருபா கிட்ட பொய் சொல்றது சாத்தியமானு யோசிச்ச மாதிரியே, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொன்னா மெதுவா. என்னது என்னது, என்ன பிடிக்கலையா அப்படின்னு ஏதோ நகைச்சுவை கேட்டவன் மாதிரி பேயாக சிரித்தான். பொய் சொல்றதுக்கும் ஒரு மூஞ்சி வேணும், அது உன்கிட்ட இல்ல, உண்மையை சொல்டி என்றான் ஆத்திரமாக. இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன், எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கவே இல்லை, பழகிறதுக்கு முன்னாடி உங்களை பிடிச்சிருந்தது, ஆனா இப்போ எனக்கு உங்களை பிடிக்கல என்றான். உங்களின் கோபம், பிடிவாதம், முரட்டுத்தனம் எதுவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு நீங்க செட் ஆகவே மாட்டீங்க, எனக்கு சுதந்திரமா வாழணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். ஓஹோ, உனக்கு சுதந்திரமா இருக்கணுமா அப்படின்னு கேட்ட கிருபா ஒரு நிமிஷம் அழுத்தமா கண்களை மூடி திறந்தான். சரி, சுதந்திரமா தானே இருந்துக்கோ, நான் உன்னை விட்டு விட்டு விலகிடுறேன் அப்படின்னு சொன்ன ஒரு வினாடி கூட நிக்காம அங்கிருந்து போயிட்டான் கிருபா. இப்போ நந்திதாவுக்கு தான் ஏமாற்றமா போயிடுச்சு. இனி அவன்கிட்ட மறுத்து பேசினா கெஞ்சுவான், திட்டுவான், கொஞ்சுவான், அதிகபட்சம் அடிப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நந்திதாவுக்கு இப்போ சப்புன்னு ஆயிடுச்சு. ஒருவேளை உண்மையா அவன் நம்மள விரும்பலையோ அப்படின்னு கூட சந்தேகப்பட்டான். சரி, எப்படியோ போகட்டும், கிருபா அதிகமாக அவளை கேள்வி கேட்டிருந்தா உண்மைய உளறி வச்சிருப்பா, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சா. ஆனா உள்ள ஏதோ இழந்தது மாதிரி உணர்ந்தா. மனசுல வலியோட கண்கள்ல கண்ணீர் வழிய நேரா ரெஸ்ட் ரூம் போனவ முகத்தை அழுந்தி தொடச்சிட்டு வகுப்புக்கு வந்தா. வரும்போது ஒரு முடிவு எடுத்துக்கிட்டா. இனி தன்னோட வாழ்க்கையில கிருபா, திருமணம், காதல் எதுவுமே இல்லைன்னு. அப்படி கிருபா இல்லாத வாழ்க்கைய நாம ஏன் வாழணும், பேசாம செத்து போயிடலாம் அப்படின்னு கூட தோணுச்சு. அதுக்கப்புறம் தன்னைத்தானே சமாதானம் செஞ்சுக்கிட்டு அம்மாவுக்காக வாழணும்னு தன்னைத்தானே நிதானப்படுத்திட்டு வகுப்பை அடைஞ்சவ பிரியாவை பார்த்ததும் ஒரு முறை முறைச்சிட்டு பேசாம போய் உட்கார்ந்தா. அவ பார்வையில சற்று பயந்த பிரியா கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானம் செஞ்சுக்கிட்டா. வகுப்பிற்கு வந்த கிருபா கிட்ட சந்தோஷும் தினேஷும் விவரம் கேட்க அவனும் நடந்ததெல்லாம் சொன்னான். என்னடா இப்படியே சொல்லிட்டு வந்தியா, அப்போ உங்களுக்குள்ள காதல் எல்லாம் பொழுதுபோக்கு விளையாட்டாயிடுச்சா என்று கேட்டான் தினேஷ். நீ அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும்டா என்றான் ஆதங்கத்துடன் சந்தோஷ். இல்லடா மச்சான்,
அவளுக்கு என்கிட்ட இப்ப இருக்கிறது பயமெல்லாம் போயிடுச்சு. கழுத இவகிட்ட இப்போ கொஞ்சினாலும் கெஞ்சினாலும் இன்னும் ஓவரா மிஞ்சி போவா. திமிர் பிடிச்சவ. இவளை கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். என்னை இழக்கிறது அவளுக்கும் வேதனை தானே கொடுக்கும். இந்த கிருபா ஒன்றும் வெத்து வெட்டிலடா. என்னை இழந்தா எவ்வளவு துன்பம்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அது புரியும் வரைக்கும் நான் படிப்புல கவனம் செலுத்தி வாழ்க்கையில முன்னேற முடிவு பண்ணிருக்கேன் என்றான். படிப்பு முடிஞ்சதும் சொந்த தொழில இறங்கணும். மச்சி, அவ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாடா. போகவும் நான் விட மாட்டேன் என்று அழுத்தமாக கூறினான் கிருபா. அடுத்து வந்த நாட்கள் எல்லாம் ரெக்கை கட்டிட்டு பறந்துச்சு. கிருபா தன்னை பார்க்க வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நந்திதாவிற்கு ரொம்ப பெரிய ஏமாற்றமாவே இருந்தது. அவன் அவளை தேடி வரவே இல்லை. இடப்பட்ட நாட்கள்ல வேறு எவளையாவது பிடிச்சிட்டானோ அப்படின்னு கூட மனசுல நினைச்சா. எப்படியும் நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு நினைச்சபடியே நாட்களை அதன் போக்குல விட்டுட்டா. கடைசி வருஷ தேர்வுகளை கிருபா நல்லாவே எழுதினான். இப்போ அவன் மனசுல நந்திதாவை கல்யாணம் பண்ணிட்டும் அவளை மகாராணி மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை, தன்னைத்தானே உயர்த்திக்கணும் அப்படிங்கிற ஆவல், ரெண்டு மட்டும்தான் அவனுடைய எண்ணமா இருந்துச்சு. தேர்வு எழுதின கையோட அப்பா கிட்ட பேசி ஒரு சின்ன இடத்த பேசி முடிச்சு கிருபா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சு அதுல தினேஷையும் சந்தோஷையும் உதவிக்கு வச்சு கம்பெனிக்கு தேவையான எல்லா பணிகளையும் மடமடன்னு கவனிக்க ஆரம்பிச்சான் கிருபா. அன்னைக்கு நந்திதாவை பார்த்தவன் தான். அதுக்கப்புறம் அவளை பார்க்க அவன் எந்த முயற்சியுமே செய்யல. அவன் இப்போ வெறித்தனமா வாழ்க்கையில வெற்றி படைகளை தொட்டுட்டு இருக்கான் அவனுடைய ராட்சசிக்காக. ஆனா நந்திதா தான் கிருபாவை பார்க்காம ரொம்ப தவிச்சு போயிட்டான். வீட்டுல அம்மாவும் தங்கிட்ட பேசுறதில்ல. பிரியாவும் சரியா பேசாம ஒதுங்கிட்டா. தன் நிலையை கூறக்கூட யாரும் இல்லாம தனிமையில தன்னைத்தானே தொலைச்சுக்கிட்டு இருந்தா நந்திதா. இப்போதும் நந்திதாவும் பிரியாவும் 3வது வருஷம் படிச்சுட்டு இருந்தாங்க. பிரியாவும் தினேஷும் பழகிற விஷயம் பிரியா வீட்டுக்கு தெரிய வர தினேஷுக்காக கிருபா வந்து பிரியா வீட்டுல பேசினதுனாலையும் தினேஷுக்கு பொருளாதார வசதிக்கு தான் பொறுப்பேற்பதாகவும் சொல்லி படிப்பு முடிஞ்சோன்னு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண முடிவு செஞ்சாங்க பிரியாவோட பெத்தவங்க. அதுக்குள்ள தினேஷோட தங்கையோட திருமணமும் முடிஞ்சிட அவர்கள் காதலுக்கு இனி தடையே இல்லை அப்படிங்கறனால காதல் பறவைகளா சந்தோஷமா வானத்துல சுற்றி பறஞ்சாங்க 2 பேரும். இதை கேள்விப்பட்ட நந்திதாவிற்கு கிருபாவை பார்க்கணும் போல இருக்கிற ஆசை புயல் மாதிரி எழ எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு தன்னோட படிப்புல முழு கவனத்தையும் செலுத்தினான். இப்போல்லாம் நந்திதா அழுகிறதே இல்லை. மனமெல்லாம் இறுகி போய் என்னவோ ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு தன்னோட காலத்தை அதன் போக்குல விட்டுட்டா. காலம் பறந்து செல்ல இப்போ நந்திதாவும் பிரியாவும் கடைசி வருஷ தேர்வுக்கு எழுதினாங்க. எப்போதும் படிப்பு மட்டுமே இத்தனை வருஷங்கள்ல பேசிட்டு இருந்த பிரியா இன்னைக்கு நந்திதா கிட்ட படிப்பு முடிஞ்சு என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டா. அதுக்கு நந்திதா, தெரியல பிரியா, நீ என்ன பண்ணுவ என்று திருப்பி கேட்டா. கிருபாகரன் அவன் கம்பெனில என்னை வேலைக்கு கூப்பிடுறாரு. தினேஷும் அங்க இருக்கனால எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும்னு என்னோட அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க. நானும் அதுதான் சரின்னு படுது என்று ஓகே சொல்லலான்னு கூட யோசிக்கிறேன் என்றாள் பிரியா. ஓ சரிதான் என்று கூறிய நந்திதா அதுக்கு மேல எதுவுமே பேசல. நந்து, நான் ஒன்னு கேட்கலாமா அப்படின்னு மெல்லமா பிரியா ஆரம்பிக்க, என்ன பிரியா கேளு அப்படின்னு நந்து அனுமதி தர, கிருபா இப்பவும் உன்னதான் நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க வாழ்க்கையில ஒன்னு சேர்ந்தா நாம எப்பவுமே பிரியாம சந்தோஷமா இருக்கலாமே, கொஞ்சம் யோசியேடி என்றாள் பிரியா. இல்ல பிரியா, அது இனி சரி வராது, அது முடிச்சு போன கதை அப்படின்னு அதோட முடிச்சுக்கிட்டா. அதுக்கு மேல பிரியாவும் ஒன்னும் கேட்கல. ஆனா நந்திதாவோட மனசுல ஒரு எண்ணம் மட்டும் ஓடிட்டே இருந்தது. நான் வேணும்னு முழு மனசோட கிருபா நினைச்சிருந்தா என்னை தேடி இந்த 3 வருஷத்துல ஒரு தடவையாவது பார்க்க வந்திருப்பாரு இல்லையா? அவரே என்னை மறந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் ஏன் அவரை நினைச்சிட்டு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்ற, வேணாம் எதையுமே யோசிக்க கூடாது அப்படின்னு தலையை குலுக்கிட்டு படிப்புல கவனம் செலுத்தினான். ஆனா அவளுக்கு தெரியல, அவளுக்காக தான் அவளுடைய அசுர மாதிரி உழைக்கிறான்னு. இப்போ கிருபா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சென்னையில ஒரு புகழ்பெற்ற நிறுவனமா பெயர் பெற்றிருந்தது. திருச்சி, கோவை, சேலம் போன்ற ஊர்களில் கூட அவனுடைய கம்பெனியோட பிரான்ச் திறக்கப்பட்டு ரொம்ப வேகமா முன்னேறிட்டு இருந்தான் கிருபா. இது எதுவுமே தெரியாம நந்திதா இருப்பதுதான் ரொம்ப பரிதாபம். நாட்கள் ஓடி செல்ல இப்போது நந்திதாவுடைய அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மக கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தாரு. இப்போ அது நந்திதாவிற்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. அத்தியாயம் 9. ஒரு நாள் நந்திதா, அம்மா
என்னோட தேர்வெல்லாம் அடுத்த மாசம் முடிஞ்சிடும். நான் வெளியூருக்கு போய் வேலை பார்க்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் யோசிச்ச சாரதா அவளுக்குமே இப்போ இந்த இடமாற்றம் தேவைப்படுறோம் அப்படிங்கறனால சரிம்மா அப்படின்னு ஒத்துக்கிட்டா. ஆனா நம்ம 2 பேருமே போலாமே. நீ வேலைக்கு அப்ளை பண்ணு, நானும் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாக்குறேன். இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு போலாம் அப்படின்னு சொன்னா சாரதா. நந்திதாவுக்குமே அது சரின்னு பட அவளும் ஒத்துக்கிட்டா. வேலைக்காக பல ஊர்ல பல கம்பெனில அப்ளை செய்ய ஆரம்பிச்சா. அடுத்த நாள் பிரியா கிட்ட தன்னோட முடிவை பத்தி சொல்ல ஒரு வினாடி திகைச்சுவ ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்தா பிரியா. 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இப்போ நினைவுக்கு வந்துச்சு பிரியாவுக்கு. தினேஷை பாக்குறதுக்காக கிருபா அலுவலகத்திற்கு சென்றவ அங்க கிருபாவும் தினேஷோட இருக்க வாமா அப்படின்னு அன்போட அழைச்சான் கிருபா. கிருபாவை கண்ட பிரியா, அண்ணா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், கேட்கலாமா? ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் என்றாள். என்னம்மா கேளு, ஏன் இவ்வளவு தயக்கம் அப்படின்னு கேட்டான் பிரியா. அண்ணா, கடந்த 3 வருஷத்துல நந்திதாவை நீங்க ஏன் போய் பார்க்கவே இல்ல? பாவம் அண்ணா அவ என்றாள் பிரியா. யார்மா பாவம்? அவளா? அப்போ நான் என்னம்மா பாவம் பண்ண? நான் பாவம் இல்லையா? தேவையே இல்லாத மூட நம்பிக்கையில மூழ்கி அவளை உயிரா நினைச்ச என்ன துச்சமா தூக்கி எறிஞ்சிட்டாளே. என்னோட காதல் மேல அவளுக்கு நம்பிக்கை இல்லையாமா அப்படின்னு கோவமா கேட்டான். சற்று நிறுத்தி ஏதோ பிரியா, அவ எனக்கு உயிர்மா. அவளால என்னையும் என்னால அவளையும் மறக்கவே பிரியவோ முடியவே முடியாது. வேறு யாரையும் நினைக்கவும் முடியாது. அது மட்டும் இல்லம்மா, அவ இங்க என்னோட பார்வையில தான் இருக்கா. அவளை நான் போய் பார்க்கலையே தவிர அவளை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு அவ போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர் கொண்டு எல்லாமே சொன்னான் கிருபா. அண்ணா அப்படின்னு விழிகளை விரிச்சவன் எப்படின்னா என்று கேட்க அவளுக்காக ஒரு ஆளை துப்பறிய ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவ எங்க போனாலும் வந்தாலும் எனக்கு தகவல் வந்துடும் என்றான் கிருபா. நந்திதா அவனை அசுரன்னு சொல்றதுல தப்பே இல்லை அப்படின்னு நினைச்சா பிரியா. இப்போ நந்திதா ஊரை விட்டு போவதாக கேள்விப்பட்டா கிருபா அண்ணா என்ன ஆவாரோ அப்படின்னு நினைச்சவ உடனே கிருபாவுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டா. என்னம்மா பிரியா, உன்னோட தோழி என்ன சொல்றா? வேற வேலைக்கு வேற ஊருக்கு போறலா என்று இலகுவாக கேட்டான் அந்த அசுரன். அதை கேட்டு திடுக்கிட்ட பிரியா, எப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டான். ஆமாண்ணா, இப்போ என்ன செய்யறதா உத்தேசம் என்று கேட்க பிரியா, அவளை எதை சொல்லியும் நீ தடுக்காத, அவளை அப்படியே விட்டுரு என்றான் கிருபா. அண்ணா அப்படின்னு அவ ஏதோ கேட்க வர, நீ கவலைப்படாத பிரியா, அவ இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி என்னோட மனைவியா ஆனதுக்கு அப்புறம் தான் போக முடியும் என்று போனை வைத்து விட்டான் அவன். போன் பேசி முடிச்சவன் ஒரு பெருமூச்சோட எழுந்து நின்னான். இந்த முட்டைக்கனியை இதுக்கு மேல விடவே கூடாது அப்படின்னு நினைச்சவன் தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட அம்மாவோட தாலியை எடுத்து தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு ஜோசியரை பார்க்க போனான். தேர்வுகள் முடிஞ்சு வீட்டுல அம்மாவுக்கு துணையா சமையல உதவியா இருந்தா நந்திதா. ஒரு நாள் அவ அம்மா சாரதா எப்பவும் போல பள்ளிக்கு போயிட சமையல பார்த்துட்டா. ஒரு நாள் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல சமையல் எல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சவ வீட்டு வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக்கிட்டா நந்திதா. அப்படி ஒரு நாள் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு ஓய்வா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிச்சது. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சவ கதவு திறந்து பார்த்தவளுக்கு ஒரே ஆச்சரியம். வெளியில சந்தோஷ், அதுக்கப்புறம் தினேஷ், பிரியா நின்னுட்டு இருந்தாங்க. என்னம்மா உள்ள வரலாமா என்று கேட்டான் தினேஷ். தன்னை நிதானத்திற்கு கொண்டு வந்த நந்திதா வாங்கண்ணா என்று சொல்லி எல்லாரையும் வரவேற்றா. பிரியாவையும் வான்னு சொல்லி கூப்பிட்டா. வந்தவங்களுக்கு ஜூஸை கொடுத்துட்டு என்னென்ன விஷயம் என்று கேட்ட நந்திதாவிற்கு ஒரு பத்திரிகை எடுத்து நீட்டினா சந்தோஷ். என்னென்ன வாங்கி பார்த்தவ, எனக்கு அடுத்த வாரம் கும்பகோணத்துல கல்யாணம் நந்திதா, நீயும் உன்னோட அம்மாவும் கண்டிப்பா வரணும். இங்கிருந்து வர்றவங்களுக்கு போக்குவரத்துக்கு பேருந்து வசதி ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். சரிண்ணா அப்படின்னு சொன்னவ எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சாம்பார், பொரியல், கூட்டுன்னு சின்ன விருந்தையை ஏற்பாடு பண்ணி அவளுக்கு கொடுத்தா நந்திதா. அவங்களும் பழைய விஷயங்கள்லாம் எதுவுமே பேசாம மத்த எல்லா விஷயங்களையும் பேசி சிரிச்சுட்டு நந்திதாவுக்கு சற்று இதமான சூழ்நிலையை கொடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. கிருபாகரன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கணும்னு அவ மனசுல தோன்றினாலுமே வார்த்தை வெளிவரவே இல்லை. நண்பர்கள் எல்லாம் கிளம்பினதும் இன்னைக்கு கிருபாவோட நினைவு அதிகமா மனசை பாதிக்க இறுகி போய் உட்கார்ந்துருந்தா.
சாரதா மாலையில வந்த உடனே திருமண பத்திரிகையை காட்டி விவரம் சொல்லவும், அடுத்த வெள்ளி பத்திரிகையில அப்படின்னு தேதியை பார்த்தவ, நீ போயிட்டு வாமா, எனக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் டைம், இப்போலாம் என்னால லீவ் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும், சரிம்மான்னு ஒத்துக்கிட்டா நந்திதா. திருமணம் கும்பகோணத்துல வெள்ளிக்கிழமை விடியற்கால 6 மணிக்கு முகூர்த்தம் அப்படிங்கறனால ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி போகணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கனால நந்திதாவை வியாழன் காலை 10 மணிக்கு பிரியா வீட்டுக்கு வர சொல்லி அழைச்சிருந்தான் சந்தோஷ். சந்தோஷுக்கு இப்போ திருமணம் ஆற வயசாயிடுச்சு. இனி அடுத்தது தினேஷ்க்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா நந்திதா. சந்தோஷ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பேருந்து பிரியாவோட வீட்டுக்கு வந்து 2 பேரையுமே அழைச்சிட்டு போறதா சொல்லியிருந்தான். அதனால வியாழக்கிழமை காலையில குளிச்சுட்டு அழகா நீல நிறத்துல ஒரு காட்டன் புடவை கட்டி அதற்கு மேட்சா கம்மல் வலையில ஒத்து மாலைன்னு போட்டுட்டு இருந்தவ திருமணத்திற்கு அணியவென்று ஒரு பட்டுப்புடவையும் ஆபரணங்களையும் பேக் பண்ணான். பிரியா வீட்டிற்கு போக வெளியே வந்த மகளை பார்த்து சாரதாவிற்கு கண்கள் எல்லாம் பணிச்சுது. மகளை கண்குளிர பார்த்தவ அவளை பத்திரமா போயிட்டு வர மாதிரி அறிவுறுத்திட்டு மகளை அனுப்பிட்டு அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பினான். பிரியாவோட வீட்டுக்கு போன நந்திதாவை வாடி அப்படின்னு அழைச்சிட்டு போய் உள்ள உட்கார வச்சா பிரியா. ஒரு 10 நிமிஷம் இரேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அறைக்கு போனவ கிளம்பி ரெடியா வெளியில வந்தா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துடும் அப்படின்னு தினேஷ் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே பிரியாவோட தந்தை வரவும் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா நந்திதா. அப்போ பிரியாவுக்கு போன் வந்துச்சு. அதை எடுத்துட்டு தனியா போனவ அது கிருபா அப்படிங்கறனால, அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். பிரியா, நீ பயப்படாத, எதுவுமே கெடுதலா நடக்காது, நீ தைரியமா இரு, என்ன நடந்தாலும் எனக்கு எதுவுமே ஆகாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னான் கிருபா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சான் கிருபாகரன். போனை வச்சு அமைதியா நந்திதா பக்கத்துல போய் ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துகிட்டா பிரியா. என்ன அப்படிங்கிற மாதிரி நந்திதா பார்க்க, ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லி தலையாட்டினா பிரியா. நந்திதா பிரியாவின் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க அதே சமயம் ஹலோ அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டுட்டே உள்ளே வந்த கிருபாகரனை பார்த்து விழிகளை விரிச்சா நந்திதா. அப்பா, எவ்வளோ ஆண்டுகள் ஆகிவிட்டது அவனை பார்த்து, கிட்டத்தட்ட 3 வருஷங்கள். அப்பப்பா, இப்போ கிருபா எவ்வளவு மாறிட்டாரு. வெள்ளை நிற ஷர்ட், அதற்கு தகுந்த மாதிரி கருப்பு நிற பேண்ட், இடையில பிரவுன் பெல்ட்னு கம்பீரமா நடந்து வந்தவனை பார்த்து ரசிக்காம இருக்க முடியல நந்திதாவால. அதே கூர்மையான கண்கள், முகத்துல தெரிந்த முதிர்ச்சி அவனுடைய அனுபவங்களை பகிரங்கமா பறைசாற்றுச்சு. அவன் மேல பதிஞ்ச கண்களை எடுக்கவே முடியல நந்திதாவால. விழிகள் தட்டி விழிச்சாலும் அவனுடைய உருவம் மறைஞ்சு போயிடுமோ அப்படின்னு நினைச்சவன் கண் சிமிட்டாம கிருபாவையே பார்த்து தன்னோட விழிகளையும் மனதிலையும் நிரப்பிக்கிட்டா. உள்ள வரும்போதே நந்திதாவை அளவிட்டேதான் வந்தான் கிருபாகரன். ராட்சசி, மொட்டைக்கண்ணி, பாக்குறத பாரு, எதுக்குடி இப்படி பாக்குற? நான் முழுசுமே உனக்கு மட்டும் தானே சொந்தம், என் செல்ல பொண்டாட்டி, உன்னை கண்களால விழுங்கி விடாதேன்னு அப்படின்னு மனசுல செல்லமா திட்டின மாதிரியே அவளை இதுவரை புடவையில பார்த்திராத கிருபா இப்போ அவளை கூர்ந்து கவனிச்சான். கல்லூரியில படிக்கும்போது இருந்த வெகுளுத்தினமெல்லாம் போய் ரொம்ப அழகா இருந்தா. காட்டன் புடவையில ரொம்ப சிம்பிளான மேக்கப்ல அவள் அழகு கோடி நட்சத்திரமா மின்னுச்சு. பார்க்க பார்க்க தெவிட்டல அவனுக்கு. அவன் பார்த்ததுல முகம் சிவந்து தலை குனிஞ்சு உட்கார்ந்தா அவளுடைய செல்ல ராட்சசி. அத்தியாயம் 10. முகம் சிவந்திருந்த நந்திதாவை பார்த்த கிருபா, இருடி முட்டைக்கண்ணி, இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் நீ இந்த மொத்த அழகும் எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். ரொம்ப சந்தோஷமா பிரியாவோட தந்தை கிட்ட பேச ஆரம்பிச்சான் கிருபா. என்ன கிருபா, ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல இருக்கு, இந்த பக்கமே வர்றதில்லையே அப்படின்னு சொன்னாரு பிரியாவோட அப்பா. மேலும் கிருபாவை தொடர்ந்து வந்த தினேஷிடம், வாங்க மாப்பிள்ள, வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா என்று விசாரித்தார். அனைவரும் சௌக்கியமாமா என்றவனின் பார்வை பிரியாவை தழுவி நின்றது தினேஷிற்கு. உடனே கிருபா, கொஞ்சம் வேலை அதிகம் அங்கிள், கம்பெனியை விரிவுபடுத்த வெளிநாடு கம்பெனி கூட டீலிங் ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு, அதனாலதான் வர முடியல என்றான். பரவாயில்ல கிருபா, இந்த வயசுலதான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் கிருபாவோட தொழில் குறித்து பேச சிறிது நேரத்தில் அனைவருக்குமே டீ வந்து கொடுத்தா பிரியா. அதை குடிச்சிட்டு சற்று நேரம் கழித்து, சரி கிருபா கிளம்பலாம்,
இப்ப கிளம்பினாதான் இரவுக்குள்ள கும்பகோணம் போக முடியும் என்று கூறிய தினேஷிடம், சந்தோஷ் பேருந்து அனுப்புறதா சொன்னாரே என்று கேட்ட நந்திதாவை பார்த்த தினேஷும் பிரியாவும் திரு திருன்னு விழிச்சாங்க. பக்கத்துல இருந்த கிருபா சின்ன புன்னகையோட, இல்ல நந்திதா, பேருந்து அவங்க உறவினருக்கே சரியா இருக்கதான், அதனால என்னோட கார்ல அழைத்து வர சொல்லி அவன் சொல்லியிருக்கான் என்று கூற, நந்திதா அவன் கூட கார்ல செல்ல மிகவும் தயங்கினாள். பேசாம வீட்டுக்கு எழுந்து போயிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்க, அவள் முகத்தை பார்த்திருந்த பிரியாவின் அப்பா, என்னம்மா யோசிக்கிற, நம்ம கிருபாவும் தினேஷும் தானே, தைரியமா போயிட்டு வா, உன் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்றார். அதுக்கு மேல தயங்கினா அவருக்கு சந்தேகம் வந்துடும் நினைச்ச நந்திதா, சரி அங்கிள் என்றார். கிருபாவின் காரில் மூவரும் கிளம்பினர். கார் பின்பக்கத்தில் பிரியா தினேஷ் அமர வேறு வழியே இல்லாமல் கிருபாவின் அருகில் நந்திதா முன்னிருக்கையில் அமர்ந்தாள். பல மாதங்களுக்கு பிறகு அவனின் வாசத்தை உணர்ந்தவள் கண்கள் இறுக மூடி திறந்தாள். ஐயோ கடவுளே, வரும் 2 நாட்களும் மறந்தும் இவனிடம் என் மனம் செல்லவே கூடாது என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டாள். அவள் மனம் அவனிடம் சரணடைந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது என்று தெரியாமல். கிருபாவிற்கு அவளின் உணர்வுகளை நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. மனம் கூத்தாட உதட்டில் மர்மமான புன்னகையோட கார்ல காதல் பாடல்களை ஒலிக்கிவிட்டான். அதை கேட்டு கிருபாவை திருப்பி முறைத்தாள் நந்திதா. இதையெல்லாம் கண்டும் காணாதது போல பிரியாவும் தினேஷும் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரித்தபடி அமர்ந்திருந்தனர். கும்பகோணத்துல இவங்க தங்க வேண்டிய ஹோட்டலை கிருபா ஏற்கனவே புக் பண்ணிருந்தான். அதனால அங்க போய் பாக்குற வேலைன்னு ஒண்ணுமே இல்லாததால ரொம்பவுமே ரிலாக்ஸா காரை ஓட்டினா கிருபா. கிருபா போற வழியில மதிய உணவுக்காக ஒரு ஹோட்டல்ல காரை நிறுத்தினான். பிரியாவும் நந்திதாவும் உணவு சாப்பிட்டு இருக்க ஸ்நாக்ஸ் வாங்கறதுக்காக ஹோட்டல்ல வெளியே பேக்கரிக்கு போனாங்க கிருபாவும் தினேஷும். அப்போது தினேஷ், கிருபா, டேய் மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா என்றான். நீ செய்யற காரியத்தோட விளைவு படு பயங்கரமா இருக்கும்டா, அது தெரியுமா உனக்கு என்று கேட்ட தினேஷிடம், தெரியும்டா, ஆனா இப்போ எனக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. நந்திதா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் எவ்வளவு சொன்னாலும் அவ புரிஞ்சுக்கொள்ற மனநிலைமையும் இல்லை. அவளுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்றான் கிருபா உறுதியோடு. சரிடா மச்சான், எல்லாம் நல்லபடியா நடக்க கடவுளை வேண்டிக்கலாம் என்று கூறி உணவருந்தி முடித்துவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தாங்க எல்லாரும். இப்போது தினேஷ் காரை ஓட்ட அவன் பக்கத்தில் பிரியா அமர கிருபாவும் நந்திதாவும் பின் சீட்ல உட்கார்ந்தாங்க. நந்திதா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒதுங்கி காரின் கதவில் ஒண்டிக்கொள்ள அதை கண்ட கிருபா, பைத்தியக்காரி என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டு பற்களை கடித்தான். கொஞ்ச நேரத்துல மன உளைச்சல் காரணமாகவும் நந்திதா கண்ணயர்ந்து உறங்கிவிட அதை கண்ட கிருபா ஒரு வசீகர புன்னகையுடன் நந்திதாவை நெருங்கி உட்கார்ந்தான். வெகு நேரம் கழித்து கார் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்க அதில் கண் விழித்த நந்திதா தனக்கு இதமா எங்கேயோ சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி, தன்னை யாரோ பாதுகாப்பா பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வர கண்களை கசக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தவ திடுக்கிட்டு போய் விழிச்சா. காரணம், அவள் இருந்தது கிருபாவோட மார்பில். அவன் மார்பில் சாய்ந்திருக்க, அவள் விழாம இருக்க அவளை ஆற தழுவி இருந்தான் கிருபா. அவ விழிச்சத பார்த்து அவள் கண்கள் ஊடுருவி பார்த்து கொண்டிருந்த கிருபாவிடம் விலகி கார் கதவின் ஓரம் ஒண்டிக்கிட்டா. முகம் ரத்தமா சிவந்திருந்தது. ஐயோ கடவுளே, இவன் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான், பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி மேல வந்து விழறாளே அப்படின்னு தானே நினைச்சிருப்பான் என்று நினைத்தவள் கும்பகோணம் வர்ற வரைக்கும் அவன் பக்கம் திரும்பவும் இல்லை, தூங்கவும் இல்லை. அதை கண்ட கிருபா வாய்க்குள்ள சிரிச்சுக்கிட்டானே தவிர அதுக்கப்புறம் அவளை நெருங்கவே இல்லை. கும்பகோணம் வந்து அடையறதுக்கு முன்னாடி மணி 7 ஆயிடுச்சு. கிருபா புக் பண்ணியிருந்த லாட்ஜில் நந்திதாவும் பிரியாவும் ஒரு அறையிலையும் தினேஷும் கிருபாவும் ஒரு அறையிலையும் தங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு முகூர்த்தம் அப்படிங்கறனால சீக்கிரமா தூங்கி எழணும்னு தினேஷ் சொல்லியிருந்தான். அதனால தங்கி இருந்த ஹோட்டல்லையே உணவை ஆர்டர் பண்ணி வர வச்சிருந்தாங்க. நால்வரும் பெண்கள் அறையில உணவருந்த அமர பிரியா மெதுவா பேச்ச ஆரம்பிச்சா. அண்ணா என்று கிருபாவை பிரியா அழைக்க, இங்க கும்பகோணத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மன் கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னான். கல்யாணத்துக்கு செல்வதற்கு முன்னாடி நாம அங்க போய் பார்த்துட்டு போயிடலாமா என்று தயங்கி கேட்டாள் பிரியா. உடனே தினேஷ், ஏய் பிரியா, கல்யாணம் முடிஞ்சு வரும்போது போலாமே
என்று கேட்டதற்கு, இல்ல தினேஷ், கல்யாணம் விருந்துன்னு முடியறக்கு மதியானம் ஆயிடும். அப்போ கோவில் அடிச்சிடுவாங்க. காலை நேரத்துல போனா கூட்டமும் இருக்காது. அம்மனை அமைதியோடையும் நிம்மதியோடையும் தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா பிரியா. நீங்க என்ன சொல்றீங்க என்று கிருபாவை பார்த்து பிரியா கேட்க, நான் என்னம்மா சொல்றது, உன்னோட அருமை தோழிய ஒரு தடவை கேட்டுடு. அவள் என்ன வரும்போது முழுவதும் தீயா முறைச்சுக்கிட்டே வந்தா. அவளுக்கும் சம்மதமான கேட்டுடு என்று சொன்னான் கிருபா. நான் ஒன்னும் உங்களை முறைச்சு பார்க்கல என்று வாய்க்குள் முணுமுணுத்தவள், சரி கோயிலுக்கு தானே போலாம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை என்று சொன்னாள் நந்திதா. உடனே தினேஷ் கிருபாவையும் பிரியாவையும் பார்த்து நந்திதாவுக்கு தெரியாம தன்னோட கட்டை விரலை உயர்த்தி சக்சஸ் அப்படின்னு சொன்னான். விடிய கால 3 மணிக்கு தினேஷ் போன் பண்ணி பெண்களை எழுப்பி விட்டான். நந்திதா குளித்து விட்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தா. அப்போ பிரியா, நந்து இது உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு துணிப்பையை நீட்டவும், என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்த நந்திதா கிட்ட, சந்தோஷ் எல்லாருக்குமே அவருடைய திருமணத்தின் சார்பில் துணிகளை எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், அதை திறந்து பார்த்த நந்திதா விழிகளை விரித்தா. ஏன்னா அதை பார்த்தாலே தெரிஞ்சது அது ரொம்பவும் விலை உயர்ந்ததுன்னு. தன்னோட சந்தேகத்தை பிரியா கிட்ட கேட்க, நான் ஆமா எனக்கும் அதே மாதிரிதான் எடுத்து அனுப்பியிருக்காரு, இங்க பாரு அப்படின்னு சொல்லி தனது புடவையையும் எடுத்து காட்ட, ரெண்டுமே ஒரே டிசைன்ல ஆனா கலர் மட்டும் வேற வேறையா இருந்தது. அதை கண்டு சமாதானம் ஆனாலுமே அதிலிருந்து பிளவுஸோட அளவு சரியா இருக்கவும் அதை திருப்பியும் கேட்டா நந்திதா. அதுக்கும் ஒரு பதில வச்சிருந்தா பிரியா. அது நான் தான் கொடுத்தேன், என் வீட்டுல நீ இருக்கும்போது உன்னோட விட்டுட்டு போன ஒரு பிளவுஸ், அததான் அளவு கொடுத்தேன் என்று உளறி கொட்டினாள் பிரியா. அவ சந்தேகமா ஏதோ கேட்க வாய் திறக்கவும், நல்ல வேளையாக தினேஷோட போன் அழைச்சு அவளை விழிக்க வச்சிருந்தது. அந்த அலைபேசி எடுத்த பிரியா, நந்து நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் வெளியில போய் போன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவ பேச நைஸா நழுவிட்டா பிரியா. வெளியில வந்த பிரியா தினேஷ் கிட்ட விவரம் சொல்ல, தப்பிச்சிட்ட அல்லவா, நல்ல வேலை, நீ ஏதாவது எக்கு தப்பா சொல்லி நீயும் மாட்டிருந்தேனா நம்ம மொத்த பிளானும் ஊத்தி இருக்கோம் என்றான் தினேஷ். அத்தியாயம் 11. பெண்கள் ரெடியாகி கீழே வர ஆண்கள் பட்டு வேஷ்டி ஷர்ட்ல தயாரா கீழே நின்றுட்டு இருந்தாங்க. கிருபாவை பார்த்த நந்திதாவிற்கு மூச்சே அடைத்து போச்சு. வெள்ளை பட்டு வேஷ்டி, ஷர்ட்ல நல்ல கம்பீரமா, கழுத்துல தங்க செயின், கையில பிரேஸ்லெட்னு மாப்பிள்ளையாவே காட்சி அளித்தான் கிருபாகரன். கண்களை அவன்கிட்ட இருந்து விளக்கவே முடியாம தவிச்சு போனா நந்திதா. கிருபா பார்த்து எடுத்த பட்டு புடவையில ஆளை அடிச்சிடுற அழகுல தேவலோக பொண்ணு மாதிரி ஜொலித்தா நந்திதா. அவன் விழிகளை கண்ட நந்திதாவால தலை நிமிரவே முடியல. வெட்கத்துல கண்ணம் சிவக்க தலை குனிந்து கார்ல வந்து உட்கார்ந்தா. கார் எடுத்த கிருபா நேரா போனது பிரியா சொன்ன அந்த அம்மன் கோயிலுக்கு. ஏற்கனவே யாருக்கோ திருமண ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருந்தாங்க போல இருக்கு. மிருதங்கம், நாதஸ்வரம்னு எல்லாமே வாசிக்கப்பட்டிருந்தது அந்த கோயில்ல. அம்மன் சன்னிதானத்துக்கு வந்தவங்க அம்மனை கண்குளிர பார்த்தாங்க. அதிகாலை அப்படிங்கறனால அங்க ஐயர் மட்டுமே மந்திரம் சொல்லிட்டு இருந்தாரு. அம்மன் மிகவும் ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டிருந்தா. பார்க்க தெவிட்டல நந்திதாவுக்கு. அம்மன் பெயர்ல அர்ச்சனை செய்துவிட்டு நந்திதாவோட பக்கத்துல கிருபா வந்து நிற்கவும் ஒரு வினாடி உடல் புல்லரிச்சு போச்சு நந்திதாவிற்கு. அம்மனை கண்மலர பார்த்த நந்திதா விழிகளை மூடி அம்மனை மனமாற பிரார்த்தித்தா. அம்மா, என்னோட கிருபா எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும். என்னாலதான் அவரோட வாழ கொடுத்து வைக்கல. அவருக்கு வரப்போகும் மனைவியுடனும் குழந்தைகளுடனும் கிருபா நீண்ட ஆயுளோடையும் சந்தோஷத்தோடையும் வாழணும் அப்படின்னு கண்களை மூடி வேண்டிய அவளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்தது. மெய்மருந்து அம்மனை வேண்டியபடி நின்னவ கழுத்த திடீர்னு யாரோ தொடர்றது மாதிரி இருக்கவும் மார்பில ஏதோ பாரமா விழுறது போல உணர்ந்த நந்திதா கண்களை விழித்து பார்த்தா. பக்கத்துல கிருபா தன்னோட கழுத்துல திருமாங்கல்யத்தை அணிவிச்சுட்டு அவளை பார்த்து ஒரு புருவத்தை தூக்கி அழகாக புன்னைத்து கொண்டு நின்றிருந்தான் அவனுடைய அசுரன். அதை பார்த்த நந்திதாவிற்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்போ தனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு தெரியாம விழிக்க தன்னோட எதிரில பிரியாவும் தினேஷும் அச்சதைய தூவி வாழ்த்தியதையும் மேல சத்தம் காத பிளந்ததையும் பார்த்தவளுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. தலை குனிஞ்சு தன்னோட மார்பை பார்த்தவளுக்கு அங்கு புது தாலி செயின் மின்னுது. அவளுள் ஏதோ ஒரு புது உணர்வு வர மெதுவாக அதை கையில் எடுத்து பார்த்தவ கைகள் நடுங்க அதை கட்டியவனை நிமிர்ந்து பார்த்தா. அங்க கிருபா தன்னவளையே ஆர்வம் பொங்க பார்த்தவன்
வாழ்த்துக்கள் பொண்டாட்டி என்று கூறி அவளுக்கு குங்குமத்தையும் நெற்றி வகுட்டில் வைத்து விட்டான். பிறகு அவளை அம்மன் சன்னிதானத்தை சுற்றி வர கை பிடிச்சு அழைச்சிட்டு போனான் கிருபா. எதுவுமே புரியாம விழிகளை கொட்ட கொட்ட விழிச்சிட்டு பொம்மை மாதிரி அவன் சொன்னதையெல்லாம் செஞ்சா நந்திதா. பிரியாவுக்கு தான் உதறல் எடுத்துச்சு. இவ நம்ம மேல எப்படியெல்லாம் பாய போறாளோ அப்படின்னு பயந்துட்டே இருந்தவ இப்போ குட்டி போட்ட பூனை மாதிரி கிருபா சொன்ன அத்தனை சாங்கியத்தையும் மறுபேச்சு இல்லாம அவ செய்யறத பார்த்து திகைச்சுதான் போனான் பிரியா. பக்கத்துல இருந்த தினேஷ் கிட்ட, என்னடா நந்திதா எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை, நான் சமாதானம் சொல்றதுக்காக திட்டமிட்ட அத்தனை வார்த்தைகளுமே வேஸ்டா அப்படின்னு சொன்னான் புலம்புனா பிரியா. அட ஆமாண்டி, நானும் ரொம்ப சண்டை போடுவா அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவையே வாயை திறக்கல என்று கேட்டான் தினேஷ். புயலுக்கு முன் வரும் அமைதியோ என்னவோ, பார்க்கலாம் வாடா. எது நடந்தாலும் இனி கிருபானா சமாளிச்சுப்பாரு. இனி அவராச்சு அவர் பொண்டாட்டியாச்சு என்றாள் பிரியா. நம்ம எஸ்ஆயிலாண்டா, என்னோட அப்பாவுக்கு மட்டும் நானும் உங்களோட சேர்ந்து திட்டமிட்டது தெரிஞ்சது நம்ம கல்யாணம் கோவிந்தா கோவிந்தா தான், நினைவிருக்கட்டும் என்று எச்சரித்தாள் பிரியா. ஐயோ ஆமாண்டி, ஆமா நீ சொல்றதும் சரிதாண்டி, இனி கிருபா சமாளிச்சுப்பான். சரி சரி வா நாம போகலாம், அவங்க கோவிலை சுற்றிட்டு வராங்க பாரு என்றான் தினேஷ். கோவிலை சுற்றி வந்த கிருபா நந்திதாவோட இடையில கை வச்சு காருக்கு அழைச்சிட்டு போனான். அவன் தொடுதலில் உடல் செலுத்தவள் கையை விலக்கிவிட முயற்சி செஞ்சான். ஆனா அந்த விடாக்கண்டன் கிருபாவோ அந்த முயற்சியை உணர்ந்தவன் போல அவளை மேலும் தன் கூட இறுக்கி கட்டி கொண்டான். அவன் செய்கையில முகம் சிவந்த நந்திதா பல்ல கடிச்சிட்டு மௌனமா அவனை பின்தொடர்ந்தா. காருக்கு பக்கத்துல வந்ததும், மச்சான் நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தினேஷ் கிட்ட, வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிருபாவை வண்டியை ஓட்டினான். தினேஷும் பிரியாவும் பின் சீட்ல உட்கார கிருபா வண்டி ஓட்ட நந்திதா அவன் அருகில் மௌனமா உட்காண்டிருந்தா. காருக்குள்ள யாரும் பேசவே இல்லை. ஊசி விழுந்தா கூட சத்தம் கேட்கிற அளவுல இருந்துச்சு அவங்களுடைய மௌனம். நந்திதாவோட மனசுல இப்போதான் அவளுடைய உணர்வுகள் வேலை செய்யவே ஆரம்பிச்சிருந்தது. வீட்டுல இருந்து வரும்போது வெறும் நந்திதாவாக வந்தவ இப்போ வீட்டுக்கு போகும்போது திருமதி நந்திதாவா போறா. இத அம்மா எப்படி எடுத்துப்பாங்க, எப்படி தாங்குவாங்க? இன்னும் சொல்ல போனா மகளை நம்பவே மாட்டாங்களே. தான் வேண்டுமெனுதான் பொய் சொல்லி கிருபா கூட ஓடி போயிட்டு திட்டுத்தாலி கட்டி கொண்டதா அல்லவா அம்மா நினைப்பாங்க. ஐயோ இப்போ எப்படி அம்மாவை சமாளிக்கிறது? இது ஒரு பக்கம் இருந்தாலும் நந்திதாவின் தோஷம் இனி கிருபா அவளது கணவன். தனக்கு தாலி பாக்கியம் இல்லைன்னு தானே கல்யாணமே செய்யக்கூடாதுன்னு அம்மா தடுத்தாங்க. இதனால கிருபாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு பதறினவ இப்போ என்ன செய்யறது? அதை நினைக்கும் போதே நெஞ்செல்லாம் அடைக்குதே அப்படின்னு யோசிச்சா. இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஆமா இதுதான் சரியான முடிவு அப்படின்னு நினைச்சவ கண்களை ஒரு தடவை இறுக மூடி திறந்தவா. காருக்குள்ள இருந்த அமைதியை கிழித்து கொண்டு வந்தது நந்திதாவோட குரல். கிருபா இந்த தாலியை கழட்டிடுங்க என்றால் மெதுவாக ஆனால் உறுதியாக. சந்தோஷமான மனநிலையில இனி எந்த பிரச்சனையும் இல்ல, நந்திதா நம்மளை விட்டு இனி போகவே முடியாது, பிரியவே முடியாது அப்படின்னு சந்தோஷமா நினைச்சிட்டு இருந்தவன் இனி நந்திதாவின் அம்மாவிடம் எடுத்து சொல்லி அவளை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அப்பா கிட்ட விலைக்கு சொல்லிட்டா போதும் அப்படின்னு நினைச்சபடி உதட்டுல புன்முறுவலுடன் காரை ஓட்டிய கிருபா நந்திதாவோட வார்த்தையில காரை பிரேக் பிடிச்சு வண்டியை நிறுத்தினான். கார் ஒரு குழுக்களோட நிக்க, நல்ல வேலை அதிகாலை நேரம் அப்படிங்கறனால போக்குவரத்து அதிகமா இல்ல, இருந்திருந்தா விபத்து கூட ஏற்பட்டிருக்கும். ஆனா பின்பக்க சீட்ல இருந்த தினேஷ்க்கும் பிரியாவுக்கும் நெத்தியில சற்று அடிபட்டுருச்சு. சாரி தினேஷ், சாரி பிரியா அப்படின்னு மன்னிப்பு கேட்ட கிருபா நந்திதாவை பார்த்து, இப்போ என்ன சொன்ன என்று பற்களை கடித்தபடி கேட்டான் கிருபா. ஆனா நந்திதா எதுவுமே சொல்லாம தலை குனிஞ்சபடி உட்கார, ஏய் என்று உரிமையவன் அவருடைய முகத்தை அழுத்தமாக பற்றி நிமிர்த்தினான். இப்போ என்னடி சொன்ன நீ, திரும்ப சொல்டி என்று கண்கள் உறுத்து விழித்து கேட்டவனை பயத்தோடு பார்த்தாள் நந்திதா. இதுவரை கிருபா கிட்ட இப்படி ஒரு இறுகிய முகத்தை கண்டிராதவ கொஞ்சம் தடுமாறினாலும் வார்த்தைகள் தெளிவாரவே வந்துச்சு. ஆமா கிருபா, நான் உண்மைதான் சொல்றேன், எனக்கு இந்த தாலி வேண்டாம், நீங்களா கழட்டுறீங்களா அல்லது நான் கழட்டட்டுமா அப்படின்னு கேட்டவ தாலிய மார்பிலிருந்து தூக்க அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கிருபா ஓங்கி அவ கன்னத்துல பலார்னு அடிச்சான். அடிச்சதோட மட்டும் இல்லாம அவ தலைமுடியை பற்றி தன்னோடு இருக்கியவன், என் அம்மா செஞ்சது போல நீயும் செய்யறியா என்று பற்களுக்கு இடையே வார்த்தைகளை துப்பினான். இதோ பாருடி, இந்த தாலி நான் கட்டினது, நான் சாகும் போதுதான் அது உன் கழுத்துல இருந்து இறங்கும், அதுக்கு முன்னாடி இந்த தாலிய கை வச்ச உன்னை கொன்னே விடுவேன், ஜாக்கிரதை என்று உரிமையவன்
அவளை அவனிடமிருந்து தள்ளிவிட்டான். கிருபா தள்ளிட்டதுல கார் கதவுல மோதிய நந்திதாவுக்கும் அடக்கவே முடியாத கோபம் வந்துச்சு. தன் அனுமதியே இல்லாம தனக்கு தெரியாம தாலி கட்டினவன் பேசுற நியாயத்தை பாரு என்று மனசுல குதிச்சு போனான். யாரு கேட்டு இந்த தாலியை எனக்கு கட்டினீங்க? என் ஜாதகம் தோஷம் அம்மா பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்ன தைரியத்துல இதை கட்டினீங்க? இப்போ என்னோட அம்மா என்னை இப்படி பார்த்தா எப்படி நம்புவாங்க? ஓடி போனவ இந்த ஊரே காரி துப்பாதா என்ன? அது ஒரு பக்கம் இருக்க, என்னோட தோஷப்படி உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த தாலிய வேற ஒருவர் கழட்டுறதுக்கு பதிலா நீங்களே கழட்டிடுங்களேன் அப்படின்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு என்று கேட்ட நந்திதா கைகளை முகத்தில் மூடி அழவும் கிருபா தன்னையே நொந்து கொண்டான். கொஞ்ச நேரம் அவ அழறத பார்த்தவன் இப்ப என்ன செய்யறது என்று பார்த்த தினேஷுக்கும் பிரியாவுக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கண்களால ஜாடை காட்டினான் கிருபா. கொஞ்ச நேரம் அழுகையை நிறுத்திய நந்திதா நந்திதா என்று மெல்ல அழைத்தான் கிருபா. அவள் நிமிர்ந்து பார்க்கவும், இதோ பார் நந்து, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. இனி உன் விஷயத்துல எது நடந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லவும் நந்திதா அதுக்கு மேல ஒன்னும் பேசாம அமைதியோட இருந்தா. கார் அவர்கள் தங்கிய ஹோட்டல்ல நிக்க பிரியா கிட்ட திரும்பி நந்திதா, நாம சந்தோஷ் திருமணத்துக்கு போகலையா அப்படின்னு அப்பாவியா கேட்டவளை தினேஷும் பிரியாவும் பார்த்து திருன்னு விழிச்சாங்க. அதை கேட்ட கிருபா தன் வழக்கமான வசீகர புன்னகையுடன், பைத்தியம் கீழே இறங்கி வா அப்படின்னு கூப்பிட்டான். அவன் ஒண்ணுமே புரியாம விழிச்சிட்டு பிரியாவை பார்க்கவும், மன்னிச்சுட்டு நந்து, எல்லாமே கிருபா அண்ணனோட திட்டம் தான், நாங்க இதுல வெறும் நாடக மாந்தர்கள் மட்டும்தான் என்றாள். ஆம் நந்து, மன்னிச்சுடு என்று தினேஷும் கேட்க, அப்போ சந்தோஷோட கல்யாணம் அப்படிங்கறதெல்லாம் பொய்யா என்று கேட்ட நந்திதாவை பார்த்து தினேஷும் பிரியாவும் தலை குனிய கிருபா நந்திதாவை பார்த்து கண்ணெடுத்து விட்டு ஹோட்டலுக்குள் செல்ல அதை பார்த்த நந்திதா, ராட்சசம், அசுரன் என்று கிருபாவை மனதில் திட்டினார். எவ்வளவு திமிர் இவனுக்கு அப்படின்னு மனசுல நினைச்சவன் இவன் நினைச்சதை அடைய எந்த எல்லைக்கும் போவான் போல இருக்கு என்று மனதில் எண்ணம் எழ அவளின் பூவுடல் ஒரு முறை சிலிர்த்து போனது. அத்தியாயம் 12. கார்ல இருந்து இறங்கி ஹோட்டல் அறைக்கு சென்ற கிருபா தினேஷிடம், நீ பிரியாவோட அறையில தங்கிக்கோ தினேஷ், நந்திதா என் கூட தங்கட்டும் அப்படின்னு சொல்லி நந்திதாவை தன் அறைக்கு அழைத்து செல்ல அவளுடைய கையை பிடிச்சான். அவனோட பேச்சும் அவனுடைய உரிமையும் எந்த அந்த விதமும் நந்திதாவிற்கு சுத்தமா பிடிக்காதனால அவனுடைய கையை தட்டி விட்டா. வேணாம், நான் பிரியாவோடய தங்கிக்கிறேன் என்று சொன்னாள் நந்திதா. ஏன் அப்படின்னு கேட்ட கிருபா கிட்ட, என்னோட துணி நாங்க தங்கி இருக்கிற அறையில தான் இருக்கு என்று உளறி கொட்டினார். அதை எடுத்துட்டு வந்துடு என்றான் மெதுவாக கிருபா. இல்ல இல்ல என்று ஏதோ சொல்ல வாயெடுத்த நந்திதாவை கை நீட்டி தடுத்தான். அவர்கள் நடத்திய உரையாடல் அறைக்கு வெளியே காரிடார் என்பதால் வருவோரும் போவோரும் பார்த்துட்டே போக அதை கண்ட கிருபா எரிச்சலுடன் நந்திதாவை பார்த்து, முட்டாள் என்று கூறியவன் அவள் கைகளை அழுத்தமாக பிடித்துக் கொண்டு அவனது அறைக்கு இழுத்து சென்று கதவை சாத்தினான். அவனின் முட்டாள் என்ற வார்த்தை நந்திதாவை உசுப்பேத்த, திமிர் பிடிச்சவன் இவன என்று பல்லை கடித்தாள். அறைக்கு இழுத்து சென்று அவள் கையை விட்டுவிட்டு கதவில் சாய்ந்து கொண்டு அவளை முறைத்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான் கிருபா. அவன் அழுத்தி பிடித்ததில் அவள் கைகள் எரிந்தது. எரிந்த கைகளை தேய்த்து கொண்டே யார் முட்டாள் என்று கோபத்துடன் கேட்கவும் அந்த கோபத்தை ரசித்துக் கொண்டே, நீதாண்டி மொட்டக்கண்ணி என்று கூறியவன் அவளை மேலிருந்து கீழே வரை கணவனின் பார்வையில் தீண்டினான். அவனின் பார்வையில் முகம் சிவந்தவள். அவன் மெல்ல அழுத்தமான காலடிகளை எடுத்து வைத்து அவளை நெருங்கி வந்தான். அவனின் பார்வையில் முகம் சிவந்தவள். கிருபா அவள் அருகில் வரவும் பயந்து பின்னால் நகர்ந்து சென்றவள் பின்புறம் இருந்த கட்டிலில் சரிந்தவள் கிருபாவை பார்த்து மிரண்டு விழித்தாள். அவளது மிரண்ட விழிகளையும் இயற்கையிலேயே சிவந்திருந்த அவள் உதடுகளையும் கூர்ந்தவனின் பார்வை கீழே இறங்கி அவன் கட்டிய தாலியில் நிலைத்தது. இவள் என்னவள்? இவளின் அனைத்து அழகும் தனக்கு மட்டுமே இனி சொந்தம் என்று நினைத்தவன் அடுத்த நொடி அவள் மேல் படர்ந்தான். இதை சற்றும் எதிர்பார்க்காத நந்திதா மார்பு வேகமாக துடிக்க மிக மெலிதான குரல்ல, பிளீஸ் வேணாங்க என்று கூற அவள் வார்த்தையில் மது அருந்திய வண்டாக அவளை ஆட்கொள்ள ஆரம்பித்தான். அவன் உதடுகள் அவளின் காதுகளில் விளையாடி பிறகு கழுத்தில் இறங்கவும் பெண் அவள் தடுமாறித்தான் போனான். அவனுடைய கைகள் அவளின் வெற்றி இடையில் பதிந்து அழுத்தியது. அதில் அவனின் ஆண்மையும் உரிமையும் தெரிய அவன்கிட்டிருந்து விலக நினைத்த மனச இழந்து அவனின் மார்பில் ஒன்றினாள். மேலும் அது தொடரும் அரைக்கதவு தட்டப்பட ஒரே ஒரு வினாடி கண்களை இறுக மூடித்திருந்தவன் அவளை விட்டு விலகினான். அவன் விலகினதும்
அவனால விளக்கப்பட்ட ஆடைகளை சரி செய்த நந்திதா எழுந்து நின்று கிருபாவை பார்க்க முடியாமல் குளிர் அறைக்குள்ள ஓடி மறைஞ்சா. ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டவன் மீண்டும் கதவு தட்டப்பட யார் அப்படின்னு பார்க்க கதவு திறந்தான். அங்க வெளியில தினேஷும் பிரியாவும் இருக்க. என்ன என்று கேட்டான் கிருபா. டேய் மச்சான், பசிக்குது, வாடா போய் டிஃபன் சாப்பிட்டு வரலாம் என்று அழைத்தான். நீங்க கீழே ஹோட்டல்ல போய் ஏதாவது சாப்பிட ஆர்டர் பண்ணுங்க, நான் நந்திதாவை கூப்பிட்டுட்டு வரேன் என்று சொன்னான் கிருபா. அவர்கள் சென்றதும் கதவை சாத்தினவன் நந்திதா வெளியில வர வரைக்கும் படுக்கையில கால் நீட்டி உட்கார்ந்து அவளுக்காக காத்துட்டு இருந்தான். 10 நிமிஷங்கள் கழிஞ்சும் அவ வராதனால தன்னை பார்க்க வெக்கப்பட்டுட்டு அங்கேயே இருக்கிறாளோ அப்படிங்கிற நினைப்புல, ஏய் முட்டைக்கண்ணி, இன்னும் அங்க என்னடி பண்ற என்று குரல் கொடுக்க மெதுவா பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தவளை மேலும் கீழும் பார்த்து பக்கத்துல வந்தான். அவளை சுவற்றோடு சாய்த்து நிற்க வச்சு, என்னடி இதுக்கே இவ்வளவு வெக்கப்பட்டா எப்படி, இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியுமா என்று அஸ்கி குரலில் கேட்டவன் அவளின் முக சிவப்பை கண்டு அவள் உதலில் அழுத்தமாக தனது முத்திரையை பதித்தான். கடந்த 3 ஆண்டுகளாக அவள் தவித்த தவிப்பு இந்த ஒரு முத்தத்தில் காணாமே போச்சு. அப்போ கிருபாவின் அலைபேசி ஒலிக்க அதில் தினேஷ் பெயரை கண்டவன், அட இவன் வேற தொல்லை பண்ணிட்டே இருக்கான் என்று கூறியவன் நந்திதாவை பார்த்து, வா போய் சாப்பிட்டு வந்துடலாம் என்று கூறி அவளை அழைத்துக் கொண்டு கீழே சென்றான். நந்திதாவின் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. இனி கிருபாவை என்ன சொல்லியும் நிறுத்தவே முடியாது. அவன் தன் கணவன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடியும் உணர்த்தி கொண்டே இருக்கான். இவனை பிடிக்காம இருந்தா கூட சுலபமா விளக்கிடலாம். ஆனா அவனுடைய உடலும் உள்ளமும் அவனுடைய தொடுதலுக்காக அலைதே அப்படின்னு தன்னைத்தானே திட்டவ தன்னோட அம்மாவுக்கும் கிருபாவோட அப்பாவுக்கும் தெரியாம நடந்த இந்த கல்யாணத்தை மனம் இன்னும் ஏற்கவே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல இவன் கூட இணைவது குறித்து அவளால யோசிக்க கூட முடியலையே. இவனை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா நந்திதா. கிருபாவின் மனநிலையோ வேறு மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே அவன் அம்மா தாலியை கழட்டி வீசினதை பார்த்தவன் நந்திதாவும் அப்படி செஞ்சிடுவாளோ அப்படின்னு பயந்தான். தன்னோட அம்மாவுக்கு காரணம் வேறா இருந்துச்சு. நந்திதா அது மாதிரி செய்யாட்டாலும் ஊருக்கு போனதும் அவ அம்மா பேச்சை கேட்டு தன்னை பிரிந்து போயிடுவாளோ அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்கு இருந்துச்சு. ஏற்கனவே அவ அம்மா பேச்சை கேட்டு கடந்த 3 வருஷமா தன்கிட்ட பேசாம இருந்தவ தானே, இப்பவும் அப்படி செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் என்று நினைச்சான். அவளுக்கு தன்னோட தாயை விட தான் தான் முக்கியம்னு உணர வைக்கிறது இப்ப அவனுக்கு ரொம்ப அவசியமா பட்டுச்சு. நந்திதாவும் கிருபாவும் அவங்கவுங்க மனநிலையே யோசிச்சுட்டு இருக்க உணவு சாப்பிட்டுட்டு கொண்டிருந்த தினேஷ், டேய் மச்சான், நாம எப்படா ஊருக்கு கிளம்பலாம் என்று கேட்டான். கிருபா கொஞ்சம் யோசிச்சுட்டு, நாளைக்கு கிளம்பலாண்டா. இதை கேட்ட பிரியாவுக்கும் தினேஷ்க்கும் சற்று நிம்மதியா இருந்தது. ஊருக்கு போனா வேலை வேலைன்னு ஓடணும், அதுக்கப்புறம் கார்ல வந்தது வேற ரொம்ப அலுப்பா இருக்க, இன்னைக்கு ஓய்வு எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் 2 பேருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால கிருபா சொன்ன முடிவை அவங்க 2 பேருமே சந்தோஷமாவே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நந்திதாவுக்கு இந்த யோசனை பிடிக்கவே இல்லை. கடந்த அரை மணி நேரமே தன்னோட கணவனை சமாளிக்க அவளால முடியல. இன்னைக்கு இரவு அவன் கூட தங்கினா அவ்வளவுதான் அப்படின்னு மனசுல நினைச்சுவேன். வேணாம் வேணாம், நம்ம இன்னைக்கே இல்ல இப்பவே கிளம்பலாம், என் அம்மாவை என்ன வேற தேடிட்டு இருப்பாங்க என்றாள். நந்து, உன் அம்மாவுக்கு போன் செஞ்சு சொல்லலாம், எனக்கு கார்ல வந்தது ரொம்ப அலுப்பா இருக்கு, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு போலாமே என்றாள் பிரியா. இல்ல பிரியா, அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு சொன்ன நந்திதாவை முறைத்தான் கிருபா. எப்பவுமே நீ சுயநலமா தான் யோசிப்பியா நந்து? பிரியா அவ்வளவு தூரம் சொல்றால, கேட்டா நான் குறைஞ்சா போயிடுவேன் என்று கிருபாவின் முகத்தை பார்த்த நந்திதா அதுக்கு மேல ஒன்னும் பேசாம அமைதியா இருந்தா. காலை டிஃபனை முடிச்சுக்கிட்டவங்க அவங்கவுங்க அறையில ஓய்வெடுக்க முடிவு பண்ணாங்க. பிரியாவோட அறையில் உள்ள தன்னோட துணிகளை எடுத்து வந்தா நந்திதா. குளியல் அறைக்கு போய் உடை மாற்றிட்டு வந்தப்போ அங்க கிருபா இல்ல. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்ட நந்திதா அவன் வர்றதுக்குள்ள இழுத்து போத்திட்டு தூங்கிடணும் அப்படின்னு நினைச்சா. அதனால படுக்கையில படுத்து போர்வைய தலை முதல் கால வரை இழுத்து போத்திட்டு தூங்க ஆரம்பிச்சா. 15 நிமிஷங்கள் கழிச்சு அரை கதவில் சாவி போட்டு திறக்கிற சத்தம் நந்திதாவுக்கு நல்லாவே கேட்டுச்சு. அது கிருபாதான மனம் சொல்லுச்சு. இருந்தாலும் கண்களை இறுக முடிக்கிட்டான். மறந்து கூட கண்களை திறந்து பார்க்கவே இல்லை. அவ பக்கத்துல வந்த கிருபா நந்திதா தூங்கும் அழகை கண்டு வாய்விட்டே சிரிச்சான். சிரிப்பு சத்தம் கேட்டதும் நந்திதா கண்களை திறக்கவும் இல்லை. அதை பார்த்த கிருபா, உனக்கு ஒண்ணு தெரியுமா நந்து, பூனை கண்களை மூடிட்டா உலகம் இருண்டுடுமா என்றான். அதை கேட்ட நந்திதா அதுக்கு மேலேயும் நடிப்பை தொடர முடியாம போர்வையை விலக்கி கிருபாவை உறுத்து விழிச்சா. இவ செய்கையில சிரிப்பை அடுக்க முடியாமல் விழுந்து விழுந்து சிரிச்சவன், மூட்டக்கண்ணி முடியாம, என்னடி உனக்கு இதெல்லாம் பயம் என்று கூறி அவள் மடி மீது தலை வைத்து படுத்துக்கிட்டான்.
அதை கண்ட நந்திதா, எழுந்திருங்க கிருபா என்றாள் மெல்லிய குரலில். அவள் குரல் அவளுக்கே கேட்கவில்லை. நீ என் பொண்டாட்டிடி, நான் அப்படிதான் படுப்பேன் அப்படின்னு சொன்னவன் அப்படியே திரும்பி அவளுடைய இடையை கட்டிக்கிட்டான். அவனோட இந்த செயல் பெண் அவளின் உணர்வுகளை தூண்டிட மிகவும் நெளிந்தா. ஏய், நெளியாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் அமைதியா கண்களை மூடி படுத்திருந்தான். சேட்டைகள் எதுவுமே செய்யாம அவன் அவ்வாறு படுத்திருந்தது நந்தாவிற்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அவனுடைய கருகருன்னு இருந்த கூந்தலை கைவிட்டு கலைக்கணும் போல பரபரத்த தன்னோட கைகளை அடக்கிட்டா. கொஞ்ச நேரத்துல கிருபா தூங்கிட. இவன் இப்படி என் மேல கும்பகர்ண மாதிரி தூங்குனா நாம எப்படி படுத்து தூங்குறது என்று நினைத்தபடி அவனுக்காக தூங்காமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் நந்திதா. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.